வணக்கம் மக்களே. பப்பாளியும் அதனுடைய ஆபத்தும். என்னங்க சொல்றீங்க, பப்பாளியில் ஆபத்தா அப்படின்னு தானே நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம் மக்களே, பப்பாளி என்னதான் ஆரோக்கிய நன்மைகளை அதிகமாக கொண்டிருந்தாலும் பப்பாளியை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில உணவுப் பொருட்களை சேர்த்து சாப்பிடவே கூடாது. அப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஆபத்தை தான் விளைவிக்கும். ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். பப்பாளி தற்போது எல்லா காலங்களிலும் கிடைக்கக்கூடிய பழம். மலிவானது அப்படின்றத விட இனிப்பானது, சத்துக்களுக்கு குறைவே இல்லை. பப்பாளி சாப்பிடுவது ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. இந்த பழம் பார்த்தீங்கன்னா வயிற்றுக்கு மிகவும் நன்மை பயக்கும். நீங்கள் இந்த பப்பாளி பழத்தை சாப்பிட்றதால உங்களுடைய செரிமானம் மேம்படும். சர்க்கரை நோயை பப்பாளி பழம் கட்டுப்படுத்தும். முதுமையை தடுக்குது உள்ளிட்ட பல நன்மைகள் பப்பாளி பழம் என்னதான் கொண்டிருந்தாலும் உங்களுக்கு பப்பாளி பழம் நீங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தவிர்க்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. ஒரு சில உணவுப் பொருட்கள் நீங்கள் பப்பாளி பழம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடக்கூடாது. அப்படி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நச்சுக்களை விளைவிக்கும். ஸோ தீங்குகளை விளைவிக்கும். அப்படி நம்ம பப்பாளி கூட என்னென்ன பொருட்களை சாப்பிடக்கூடாது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ பப்பாளியோட நீங்க சேர்த்து சாப்பிடக்கூடாத உணவுப் பொருட்களை பப்பாளியும் பால் பொருட்களும் ஒண்ணுதான் மக்களே. பப்பாளி, தயிர், பாலாடை கட்டி, வெண்ணெய் போன்ற எந்த பால் பொருட்களையுமே நீங்க பப்பாளி சாப்பிட்ட அப்புறம் உட்கொள்ளக்கூடாது. பப்பாளியில் இருக்கக்கூடிய என்சைம்கள் இந்த பால் பொருட்களை ஜீரணிக்க ரொம்பவே கஷ்டப்படும். ஸோ பப்பாளி செரிமான அமைப்புக்கு நல்லது அப்படின்னு சொன்னா கூட பப்பாளி பழத்தை நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஏதாவது பால் பொருட்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது செரிமான அமைப்பை முற்றிலும் உங்களுக்கு பாதிக்க செய்யும். ஸோ டைரக்டா அஃபெக்ட் பண்ணும். இதனால உங்களுக்கு வாயு பிரச்சனை, மற்ற வயிறு சார்ந்த பிரச்சனைகள், ஜீரணம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். அதனால நீங்க பப்பாளி பழம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பால் பொருட்களை சாப்பிட்றதை தவிர்த்துக்கோங்க. பப்பாளியும் வெள்ளரிக்காயும் நீங்க சாப்பிடக்கூடாதுங்க மக்களே. பப்பாளி சாப்பிட்டதுக்கு அப்புறம் வெள்ளரிக்காயை நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா இதுக்கப்புறம் நீங்க பப்பாளி சாப்பிட்டதுக்கு அப்புறம் வெள்ளரிக்காய் சாப்பிட்றதை தவிர்த்துக்கோங்க. அந்த மாதிரி நீங்க சாப்பிடவே கூடாது. வெள்ளரிக்காயில அதிக நீர் சத்து இருக்கு. இது வயிற்றில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நீர் தேங்க ஆரம்பிச்சிடும் நீங்கள் பப்பாளி பழம் கூட வெள்ளரிக்காயில் சேர்த்து சாப்பிடும்போது. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு வாய்வு, வீக்கம் மற்றும் வயிற்றுப்போக்கு போன்ற ஜீரண சம்பந்தமான, வயிற்று சம்பந்தமான அத்தனை பிரச்சனைகளுமே உங்களுக்கு ஏற்படுத்திடும். அதனால நீங்கள் பப்பாளி பழம் சாப்பிட்டதுக்கப்புறம் வெள்ளரிக்காயை சாப்பிடவே சாப்பிடாதீங்க. பப்பாளியும் குளிர்ந்த நீரையும், ஸோ பப்பாளி பழம் நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் சில் வாட்டர், குளிர்ந்த நீரை நீங்கள் குடிக்கவே கூடாது. பப்பாளி சாப்பிட்ட உடனேயே குளிர்ந்த நீரை நீங்கள் குடிக்கிறதால பல செரிமான பிரச்சனைகளுக்கு நீங்கள் ஆளாவீங்க. அதோடு உங்களுடைய மெட்டபாலிசம் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுடைய வளர்ச்சிதை மாற்றம், அதை டைரக்டாக இது அஃபெக்ட் பண்ணும். பப்பாளி சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்கள் தண்ணீர் குடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க, தண்ணீர் குடிக்கிறாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எப்போதுமே வெதுவெதுப்பான தண்ணீராக ஒரு விதமான ஹாட் வாட்டரை நீங்கள் குடிக்கிறது நல்லது. இதில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் நீங்கள் பப்பாளி பழம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கோல்டு வாட்டர் தான் குடிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஆபத்து தான் விளைவிக்கும். ஸோ அதை நீங்கள் தவிர்த்துக்கோங்க. பப்பாளியையும் முட்டையும் நீங்கள் சேர்த்து சாப்பிடக்கூடாது மக்களே. பப்பாளி சாப்பிட்டதுக்கு அப்புறம் உடனேயே நீங்கள் முட்டை சாப்பிடக்கூடாது. அப்படி நீங்கள் ஒருவேளை முட்டையை சாப்பிட்டீங்க அப்படின்னா பல செரிமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். என்னென்ன பிரச்சனைன்னு கேட்டீங்க அப்படின்னா பப்பாளி பழம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் முட்டையை சாப்பிடும்போது அஜீரணம், மலச்சிக்கல் மற்றும் வாந்தி போன்ற பிரச்சனைகளை அது ஏற்படுத்தும். எலுமிச்சை, ஆரஞ்சு மற்றும் தக்காளி அப்படின்னு சொல்லக்கூடிய அமிலங்கள் நிறைந்திருக்கக்கூடிய பழங்களை நீங்கள் பப்பாளி பழம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் எடுத்துக்கூடாது மக்களே. ஸோ முக்கியமாக இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பப்பாளி சாப்பிட்டதுக்கு அப்புறம் அமிலத்தன்மை கொண்ட உணவுகளை நீங்க சாப்பிடக்கூடாது. அப்படி நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா நெஞ்செரிச்சல் மற்றும் செரிமான பிரச்சனைகள் அது உங்களுக்கு ஏற்படும். குறிப்பா சிட்ரஸ் அமிலங்கள் இருக்கக்கூடிய எலுமிச்சை, ஆரஞ்சு பழங்களை நீங்க சாப்பிடவே கூடாது பப்பாளி பழம் சாப்பிட்டதுக்கு அப்புறம். ஸோ பப்பாளி பழங்களை சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த அமிலத்தன்மை இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனை தான் ஏற்படுத்தும். அதை நீங்க தவிர்த்துக்கோங்க. பாத்தீங்களா மக்களே, பப்பாளி என்னதான் ஆரோக்கிய அதிசய நன்மைகளை கொண்டு இருக்கு, செரிமான அமைப்புக்கு நல்லது அப்படின்னு சொன்னா கூட பப்பாளி சாப்பிட்டதுக்கு அப்புறம் நாம் இந்த உணவுகளை சாப்பிட நேரிடும் போது கண்டிப்பா நமக்கு பிரச்சனை வரதான் செய்யும். நீங்க பப்பாளி வேண்டி விரும்பி சாப்பிடக்கூடிய நபர்கள் அப்படின்னா இந்த உணவுகள் எல்லாம் தவிர்த்துக்கோங்க. பப்பாளி சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த உணவு சாப்பிடாம இருக்கும்போது உங்களுக்கு எந்த வித பிரச்சனையுமே இருக்காது. ஸோ பப்பாளியை அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது யாருக்கெல்லாம் அது பிரச்சனைகள் ஏற்படுத்தும் அப்படின்றதையும் வாங்க தெரிஞ்சுக்குவோம். பப்பாளி பழத்தை கர்ப்பிணி பெண்கள்லாம் சாப்பிடவே கூடாது. குழந்தையினுடைய வளர்ச்சிக்கும் கர்ப்பிணி பெண்ணினுடைய ஆரோக்கியத்திற்கும் மற்ற உணவுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமானது தான். ஆனால் பப்பாளி கர்ப்பிணி பெண்களுக்கு நல்லது கிடையாது. பப்பாளியில லாடெக்ஸ் இருக்கு. ஸோ இது கருப்பை சுருக்கத்தை உங்களுக்கு தூண்டும். இது ஆரம்ப கால பிரசவத்திற்கு வழி. பப்பாளியில் இருக்கக்கூடிய பப்பைன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நொதி என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய பிரசவத்தை தூண்டுவதற்கு செயற்கையாக பயன்படுத்தப்படுகிறது. ஸோ இது கருவை ஆதரிக்கக்கூடிய சவ்வை உங்களுக்கு பலவீனப்படுத்தக்கூடும். குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் பப்பாளி பழத்தை சாப்பிடவே கூடாது. ஒழுங்கற்ற இதய துடிப்பு கொண்டவங்க பப்பாளி பழத்தை எடுத்துக்க கூடாது. பப்பாளி சாப்பிடுவது இதயம் தொடர்பான நோய்களினுடைய ஆபத்தை குறைக்கும் அப்படின்னா கூட நீங்க ஏற்கனவே ஒழுங்கற்ற இதய துடிப்பு பிரச்சனையால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்தீங்க அப்படின்னா பப்பாளி பழத்தை நீங்க தவிர்க்கிறது நல்லது. மனித செரிமான அமைப்புல ஹைட்ரஜன் சயனைடை உருவாக்கக்கூடிய ஒரு அமினோ அமிலமான சயனோஜெனிக்
கிளைகோசைடுகள் சிறிய அளவு பப்பாளியில் இருக்கிறதால ஒரு சில ஆய்வுகள் தெரிவிக்குது. எனவே பப்பாளியை நீங்கள் அதிகப்படியாக இதய துடிப்பு பிரச்சனையால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா, இந்த மாதிரி அறிகுறிகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை எடுத்துக்கூடாது. இது ஹைப்போதைராய்டிசத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதே விளைவை ஏற்படுத்தலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கீங்கன்னா பப்பாளி நீங்கள் எடுக்கக்கூடாது. அலர்ஜி இருக்கிறவங்க, ஒவ்வாமை இருக்கிறவங்க பப்பாளி பழத்தை எடுத்துக்கூடாது. லேடெக்ஸ் ஒவ்வாமை இருக்கிறவங்க பப்பாளி சாப்பிடக்கூடாது. பப்பாளியில் சிட்டினேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய என்சைம்கள் இருக்கிறதால இது ஆபத்தானது. ஏன் அப்படின்னா இது உங்களுக்கு எதிர்வினையை ஏற்படுத்தலாம். இதனால தும்மல், சுவாசிக்கிறதுல சிரமம், இருமல் மற்றும் கண்களில் நீர்வடிதல் போன்ற அறிகுறிகளை இது உங்களுக்கு ஏற்படுத்தும். பழுத்த பப்பாளியினுடைய வாசனை கூட சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா விரும்பத்தகாத ஒரு வாசனையாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அலர்ஜி இருக்கிறீங்க அலர்ஜி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா பப்பாளி பழத்தை நீங்கள் எடுத்துக்கூடாது. சிறுநீரக பிரச்சனையால் நீங்கள் அவதிப்படுறீங்க அப்படின்னா பப்பாளி பழத்தை நீங்கள் எடுத்துக்கூடாது. பப்பாளியில் அதிக அளவு விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்குது. ஊட்டச்சத்து நிறைந்த ஆக்சிஜனேட்ரி அப்படின்னா கூட ஏற்கனவே சிறுநீரக கற்கள் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவங்க அந்த பப்பாளி பழத்துடைய ஊட்டச்சத்தை அதிகமாக உட்கொள்வது அவங்களோட நிலைமையை மோசமாக்கக்கூடும். விட்டமின் சி அதிகமாக உட்கொள்வது கால்சியம் ஆக்சலேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து சிறுநீரக கற்களை உருவாக்குறதுக்கு வழிவகுக்கும். ஸோ இது சிறுநீரக கற்களுடைய அளவு அதிகரிக்க செய்து சிறுநீர் வழியை கடப்பதை வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுத்திடும். அதனால் அது சிறுநீரக கற்கள் உருவாகக்கூடிய உங்களுக்கு சிறுநீரக கற்கள் இருக்கக்கூடிய கற்களே வந்து பெருசாக ஆரம்பிக்கும். அதிகமான கற்கள் உருவாக ஆரம்பிக்கும். சிறுநீரக கற்கள் உங்களுக்கு வெளியேறாது. ஆக மொத்தம் நீங்கள் சிறுநீரக சம்பந்தமான பிரச்சனை இருக்கீங்கன்னா பப்பாளி சாப்பிட்றத தவிர்த்துக்கோங்க. குறைந்த ரத்த சர்க்கரை அளவு கொண்டவர்கள், அதாவது லோ சுகர் வந்து உங்களுடைய பிளட்ல இருக்குது அப்படின்னா நீங்கள் பப்பாளி பழத்தை எடுத்துக்கூடாது. பப்பாளி சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விருப்பமான பழம் அப்படின்னு சொன்னால் கூட இது ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது அப்படின்னு சொன்னால் கூட ஏற்கனவே நீங்கள் லோ சுகர் வந்து வச்சிருக்கீங்க, குறைந்த ரத்த சர்க்கரை உங்களுடைய ரத்தத்தில் இருக்குது அப்படின்னாலும் அல்லது ரத்த சர்க்கரை குறைவு பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இது நல்லது கிடையாது. இந்த இனிப்பு சுவையுடைய பழத்தில் ரத்த சர்க்கரை குறைவு அல்லது குளுக்கோஸை குறைக்கக்கூடிய விளைவுகள் இருக்கிறதால இது தவிர்க்கிறது நல்லது. ரத்த சர்க்கரை குறைவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இது ரத்த குளுக்கோஸுடைய அளவை ஆபத்தான நிலைக்கு கொண்டு செல்லலாம். இது குழப்பம், நடுக்கம் மற்றும் வேகமான இதய துடிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு வழிவகுக்கும். அதனால உங்களோட பிளட்ல சுகர் வந்து அளவு கம்மியா இருக்குன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா வந்து இந்த பப்பாளி பழத்தை எடுத்துக்கூடாது. ஸோ மற்றவங்க எல்லாம் பப்பாளி பழத்தை அளவோட சாப்பிடுங்க. பப்பாளி பழத்தில் சாப்பிடும் போது இந்த உணவுப் பொருட்களை சேர்த்து சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.